சுவிஸ் நாட்டில் 2025 நடைமுறையில் இருக்கும் சட்டத்திட்டங்கள். இம்மாற்றங்கள் 1/1/2025 முதல் சுவிட்சர்லாந்தில் நடைமுறைக்கு வருகின்றது. புதிய ஆண்டின் முதல் நாளிலிருந்து மாற்றமடையும் இவ்விதிமுறைகளின் பொருள் என்ன மற்றும் யார் அதனால் பயனடைவார்கள் அல்லது பாதிக்கப்படுவார்கள் என்பதை இங்கு பார்க்கலாம். படையினர் முக்கிய செலவுகளை குறைப்பதற்காக 2025 முதல் SBS விமானப்படையின் சில நிகழ்ச்சிகள் நிறுத்தப்படுகின்றன. குறிப்பாக சுவிஸ் கோனெட் சோலோ டிஸ்பிளே டீமுடன் FA-18 ஜெட் விமான நிகழ்ச்சிகள் மற்றும் சுவிஸ் பெராவிங்ஸ் பறக்குதலாளர்கள் நிகழ்ச்சிகள் இடைநிறுத்தப்படுகின்றது. குருதிக்கொடை 2025 முதல் பொதுவாக அனைத்து நபர்களும் இரத்த தானம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றார்கள். இதற்கு முன்னர் ஓர்ணச் சேர்க்கையாளர்களுக்கு இரத்த தானம் வழங்க தடை இருந்து வந்தது. இத்தடை 1/1/2025 முதல் சுவிஸில் நீக்கப்படுகின்றது. நடுவணரசு சுவிட்சர்லாந்தின் தொங்கூர்தி பயணச்சீட்டுகளில் இதுவரை பேர்ன் நாடக சபையின் இலச்சினையை பதிக்கப்பட்டிருந்தது. 2025 முதல் இதனை விலக்க நடுவணரசு கட்டளையிட்டுள்ளது. திருமணச் சட்டம் சிறுமியர்களின் திருமணங்களை தடுக்க கடுமையான விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. வெளிநாடுகளில் ஏற்கனவே குழந்தை பருவத்தில் திருமணம் நடைபெற்றிருந்தால் அத்திருமணங்கள் இனிமேற்கொண்டு சுவிஸில் செல்லாது. எல்லை தாண்டி பொருட்கள் வாங்கும் சுற்றுலா 2025 முதல் சுவிஸில் வாழ்பவர்கள் வெளிநாடுகளில் நாளாந்தம் ஆகக்கூடியது 150 ஃப்ராங்க் வரையில் வரி இல்லாமல் பொருட்கள் வாங்கி வரலாம். இதை மீறினால் சுவிஸில் மதிப்பு சேர்க்கை வரி பொருட்களுக்கு மேலதிகமாக செலுத்த வேண்டும். பரம்பரை சொத்து சுவிட்சர்லாந்தில் அல்லது வெளிநாட்டில் வாழுவோர் தமது சொத்துக்களை புதிய நடைமுறைப்படி தமது வழித்தோன்றல்களுக்கு விருப்பப்படி பகிர்ந்து அளிக்க ஏதுவான முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் பெற்ற பின்னர் பிற நாட்டில் வாழ்ந்து கொண்டும் அல்லது தமது இறப்பிற்கு பின்னர் எவ்வாறு சொத்து பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்பதை பிற நாட்டில் இருந்தபடியும் உயிரெழுதலாம். நிலையான வேலை மற்றும் தொலைப்பணி 2025 முதல் சுவிஸில் அமைந்துள்ள நிறுவனத்திற்கு வீட்டில் இருந்தபடி இணைய வழியில் தொலைப்பணி செய்யும் போது பெற்றுக்கொள்ளும் வருமானத்திற்கு சுவிட்சர்லாந்தை சுற்றி அமைந்துள்ள 5 அண்டை நாடுகளும் வரி வசூலிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குடும்ப வன்முறை திருமணம் செய்து குறைந்த காலத்துக்குள் வீட்டு வன்முறை காரணமாக மனமுறிவு அல்லது பிரிவு ஏற்பட்டால் வாழ்க்கை துணை தங்கள் வதிவிட அனுமதியினை இழக்க நேரக்கூடிய இடர் இதுவரை இருந்து வந்தது. புதுச்சட்டப்படி சுவிஸிற்கு வந்த குறைந்த காலமானாலும் வன்முறையூடாக பிரிவு ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட நபர் தொடர்ந்து சுவிஸில் வாழ விண்ணப்பிக்கலாம் என்றும் சட்டத்திருத்தம் புத்தாண்டு முதல் நடைமுறைக்கு வருகின்றது. கோழி முட்டை கருவில் முட்டைகளின் பாலினத்தை கண்டறியும் முறை 2025 முதல் பரவலாக செயற்படும். இதனூடாக சேவல் குஞ்சுகள் வளர்க்கப்பட்டு பின்னர் பாலடையாளம் காணப்பட்டு கொல்லப்படுவது தடுக்கப்படுகின்றது. குழந்தைகள் பாதுகாப்பு படங்கள் மற்றும் நிகழொளி விளையாட்டுகளில் உள்ள வன்முறை மற்றும் பாலியல் ஒளிப்பாடுகளுக்கு எதிரான நாடு முழுவதும் கடுமையான பாதுகாப்பு விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படும். பருவநிலை மாற்றம் சுற்றுச்சூழலையும் பருவநிலையினையும் காக்கும் வகையில் சுவிட்சர்லாந்து வெளிவிடும் கரியமில வரிமத்தினை 2025 முதல் 2050ற்குள் 0 ஆக்குவதற்கு இதுவரை எட்டப்பட்ட காப்பு திட்டங்கள் செயற்படுத்தப்படும். கடன் சுவிட்சர்லாந்து நடுவணரசு பொது வட்டியினை குறைத்ததன் அடிப்படையில் நுகர்வோர் கடனுக்கான வட்டியின் உயர்வரம்பு எல்லை 12 11 வீதமாகவும் கடன் அட்டையின் வரி எல்லை 14 13 வீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்து தேவையற்ற ஒளி எழுப்புவதற்கு புதிதாக தடைச்சட்டம் நடைமுறைக்கு வருகின்றது. வாகனங்களில் வெளிச்சல் வரும் வளிமத்தில் கருவிகளை பொருத்தி செயற்கையாக எழுப்பும் இடி ஓசைகள் தவிர்க்கப்பட வேண்டும். பிறர் தம்மை வியப்புடன் பார்ப்பதற்காக செயற்கையாக ஒளி எழுப்புவது இச்சட்டப்படி முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனை மீறுவோருக்கு 10,000 ஃப்ராங்குகள் வரை குற்றப்பணம் தண்டனையாக விதிக்கப்படலாம். மேலும் இறக்குமதி செய்யப்படும் ஈருளி ஒளிகள் சுவிட்சர்லாந்து சட்டப்படி சரி செய்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவை ஆரம்ப பதிவுக்கான புதிய வழியுமிழ்வு விதிமுறைகளை நிறைவு செய்ய வேண்டும். புகையிலை பொருட்களுக்கு வரி மேலும் உயர்த்தப்பட்டு புகையிலை பொருட்களின் விலை 0.40 ரப்பனாக அதிகரிக்கிறது. முகம் முழுவதும் மறைப்பதற்கு தடை பொது இடங்களில் முகத்தை முழுமையாக மறைக்கும் செயல் தடை செய்யப்படுகிறது. இது சமய நம்பிக்கையின் அடிப்படையில் முகத்தை மறைப்பதற்கும் பெரு நிகழ்வுகளில் அல்லது ஊர்வலங்களில் முகம் முழுமையாக மறைக்கும் செயலுக்கு தடை விதிக்கும் அடிப்படையில் அமைந்துள்ளது. இவ்வாறு முகம் மறைப்பவர்களுக்கு 1000 வரை குற்றப்பணம் தண்டனையாக விதிக்கப்படும். சுயவிருப்பில் செலுத்தும் ஓய்வூதிய தொகை 3A எனப்படும் ஓய்வூதிய காப்பிற்கு பங்களிப்புகள் எதுவும் செலுத்தாதவர்கள் அல்லது பகுதியளவிலான பங்களிப்புகளை மட்டுமே செலுத்தியவர் 2025 முதல் இந்த ஓய்வூதிய இடைவெளிகளை தாமாக இட்டு நிரப்ப வாய்ப்பளிக்கப்படுகின்றது. இதன்படி 3A எனப்படும் ஓய்வூதிய காப்பிற்கு ஒரு தனிநபர் ஆகக்கூடியது 7,258 ஃப்ராங்குகள் வரை செலுத்தி தனது காப்பீட்டை நிரப்பலாம்.
ஓய்வூதியம் மற்றும் உதவித்தொகைகள் 2025 முதல் முதுமை மற்றும் வலுவிழந்தோர் காப்புறுதியில் இருந்து பெறப்படும் ஓய்வூதியம் 2.9% கூட்டப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு தொகை 200 இருந்து 215 பிராங்குகளாகவும் கல்வித் தொகை 250 இருந்து 268 பிராங்குகளாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. சுவிஸ் 2025 புதிய சட்டங்கள் செய்தி தொகுப்பு சிவமகிழி. மேலும் இதுபோன்ற பல சட்டங்களின் அமுலாக்களை தினமும் லங்காவு ஊடகத்தின் யூடியூப், வெப்சைட், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், எக்ஸ் தளங்களில் பார்வையிடலாம். பிடித்தால் நண்பர்களுக்கும் பகிர்ந்து உதவவும். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07914646428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.